ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி லெவல் NAND சர்க்கியூட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு AND ஆர் நாட் கேட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண ஒரு சர்க்கியூட்டை எப்படி NAND கேட் யூஸ் பண்ணி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு AND ஆர் நாட் கேட் இருக்கிற ஒரு சர்க்கியூட்டை எப்படி NAND கேட் சர்க்கியூட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன் இப்போது ஒரு AND ஆர் நாட் கேட் யூஸ் பண்ண ஒரு சர்க்கியூட்டை ஏன் NAND கேட்டாக யூஸ் பண்ணணும், NAND கேட் வச்சு சர்க்கியூட்டாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NAND சர்க்கியூட் எதுக்காக அப்படின்னா, NAND கேட் ரெடிலி அவைலபிள். அதனோட ஐசிஸ் AND ஆர் நாட்டை விட NANDும் நாரும் ரெடிலி அவைலபிளாக இருக்கும். மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கிறது NAND அண்ட் நார்ஸ் ஐசிஸ் தான். இன்னொன்று காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால தான் NAND அண்ட் நார் சர்க்கியூட் யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்கிறோம். NAND கேட்டையும் நார் கேட்டையும் யூனிவர்சல் கேட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் அதை NANடையும் நாரையும் யூஸ் பண்ணி நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அது ஈஸிலி ஃபேப்ரிகேட்டட். அதனால தான் NAND சர்க்கியூட், அதாவது ஒரு AND ஆர் நாட் கேட் உள்ள ஒரு சர்க்கியூட்டை நம்ம NAND சர்க்கியூட்டாகவும் நார் சர்க்கியூட்டாகவும் நம்ம மாற்றுறோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு AND ஆர் நாட் கேட் யூஸ் பண்ண ஒரு லாஜிக் சர்க்கியூட்டை NAND கேட் யூஸ் பண்ணி எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஒரு AND ஆர் அண்ட் நாட் கேட் இருந்ததுன்னா அந்த ANDை எப்படி NANDாக மாற்றுறது, ஆர் எப்படி NANDாக மாற்றுறது, நாட்டை எப்படி NANDாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஒரு லாஜிக் சர்க்கியூட் AND ஆர் நாட் யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் சர்க்கியூட் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி NANDாக மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது AND கேட். AND எப்படி இருக்கும்? 2 இன்புட் AND கேட். A, B 2 இன்புட் இருக்குது. Fங்கிற அவுட்புட். இப்போது இந்த AND கேட்டை எப்படி NANDாக மாற்றுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்புட் NAND கேட் A அண்ட் B. இதனோட அவுட்புட்டை ஒரு சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் நம்ம போட்டோம்னா இது AND கேட்டாக மாறிடும். ஓகே, அடுத்து R. ஆரில் 2 இன்புட் A அண்ட் B. the output is F. இப்போது இந்த ஆர் கேட்டை நம்ம எப்படி NANDாக மாற்றுறதுனா, இப்போ A அண்ட் Bயை சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டோட அவுட்புட்டையும் எடுத்து டபுள் இன்புட் NAND கேட்டில் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஏக்கு ஒரு தனி NAND கேட், பிக்கு தனி NAND கேட். இதில் வர அவுட்புட்டை 2 இன்புட் NAND கேட்டில் கொடுக்கணும். ஓகே, இது F. இப்போது நாட்டுக்கு நாட் எப்படி இருக்கும்? சிங்கிள் இன்புட் தான் இருக்கும். அதுக்கு இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க, A டேஷ்னு வரும். இப்போ இதை எப்படி NAND கேட்டாக மாற்றுறது? சிங்கிள் இன்புட் NAND கேட். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஏபின்னு வரும். ஓகே, இப்போ அதுவே NAND கேட்டில் போட்டிங்கன்னா ஏபியை ஒரு NAND கேட்டில் கொடுக்கும்போது ஏபி த ஹோல் டேஷ்னு மாறும். அதை திருப்பி ஒரு சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் கொடுக்கும்போது ஏபின்னு வரும். இப்போ ANDோட அவுட்புட் வந்துருச்சா? அதே மாதிரி ஆர் கேட் ஏ பி ரெண்டுத்தையும் ஒரு ஆர் கேட்டில் கொடுக்கும்போது ஏஆர்பின்னு வரும். இப்போது அதுவே நம்ம NAND கேட்டில் கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ சிங்கிள் இன்புட் NAND கேட் நாட் கேட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போ ஏவை ஒரு சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் கொடுத்தோன்னே ஏ டேஷ்னு வரும். பியை ஒரு சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் கொடுத்தோன்னே பி டேஷ்னு வரும். ஓகே, இப்போது இந்த ரெண்டு அவுட்புட்டையும் இந்த சிங்கிள் இன்புட் NAND கேட்டில் கொடுத்த உடனே ஏ டேஷ் A dash
பி டேஷ் த ஹோல் டேஷ்னு வரும். இது வந்து டிமார்கன்ஸ் தியரமில் அப்ளை பண்ணோன்னா ஏஆர் பின்னு மாறும். இப்போ இதனோட அவுட்புட் அப்படியே வந்துடுச்சா? அதே மாதிரி இங்கே நாட் கேட்டில் ஏவை ஒரு நாட் கேட்டு கொடுக்கும்போது ஆன்சர் ஏ டேஷ்னு வரும். அதே மாதிரி சிங்கிள் இன்புட் நாட் கேட்டில் ஏவை கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஏ டேஷ்னு வரும். ஓகேவா? இப்போ அண்டு ஆர் நாட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லாஜிக் ஈக்குவேஷன் போட்டு அதை ஃபஸ்ட்டு அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை நாண்ட் கேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது f is equal to ab plus cd அப்படின்னு போடுறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து அண்ட் ஆர் வச்சு முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ab அடுத்து cd. இப்போ இது ரெண்டு அவுட்புட்டையும் ஒரு ஆறில் கொடுக்குறோம். இந்த ப்ளஸ் வந்து 6. ஓகேவா? ஏபிங்கிறது ஒரு ஆண்ட் கேட்டு, சிடின்றது ஒரு ஆண்ட் கேட்டு, இது ரெண்டுத்தையும் ஒரு ஆர் கேட்டில் கொடுக்குறோம். அதனோட அவுட்புட் தான் எஃப். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை நாண்ட் கேட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே நாண்ட் கேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதில் கண்டினியூஸ் நாண்ட் கேட் வந்து நான் 2 சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் வந்தால் அதை நான் கேன்சல் பண்ணுவேன். அடுத்தது எக்ஸ்டர்னலாக ஏதாவது சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் வந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டர்னல் இன்புட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி வந்து ஆண்ட் கேட்டில் இருக்கிறதுனால ஆண்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுத்துட்டு அதனோட அவுட்புட்டை டபுள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுத்துட்டு அதனோட அவுட்புட்டை ஒரு சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறேன். அடுத்தது சிடி, அதுவும் ஆண்ட் கேட். அதனால் டபுள் இன்புட் நாண்ட் கேட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதனோட அவுட்புட்டை சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறேன். இப்போது 2 ஆண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர் என்ன பண்ணணும், 2 இன்புட்டையும் தனித்தனி சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறோம். இப்போ இதனோட அவுட்புட்டை சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி இதையும் சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டபுள் இன்புட் நாண்ட் கேட். ஓகே, கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்டர்னலாக ஏதாவது சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் வருதா அப்படின்னு பார்க்குறேன். வரல. அடுத்தது சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் கண்டினியூஸாக எங்கேயாவது வருதான்னு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல 2 சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடணும். அப்புறம் இங்கே 2 சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக டபுள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஏபி அடுத்தது சிடி இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு டபுள் இன்புட் நாண்ட் கேட்டில் கொடுக்குறேன். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் மல்டிலெவல் நாண்ட் சர்க்கியூட். இப்போது இதில் வந்து எல்லாமே வந்து நார்மல் வேரியபிள். சப்போஸ் காம்ப்ளிமெண்ட் வேரியபிளும் இருந்ததுன்னா இப்போது இங்கே ஏபி ப்ளஸ் சிடி டேஷ்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. டிக்கு நம்ம நாட் கேட்டுக்கு சிங்கிள் இன்புட் நாண்ட் கேட் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்காம டேரெக்டாகவே எக்ஸ்டர்னலாக காம்ப்ளிமெண்ட்டில் டி டேஷ்னு கொடுத்து கூட நம்ம பண்ணலாம். அதாவது சிடி இப்போ சிடி டேஷ்னு இருந்துச்சுன்னா டி டேஷ்னு டேரெக்டாகவே ஒரு ஆண்ட் கேட்டில் நம்ம கொடுக்கலாம். அதாவது எதுக்காக இதுனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகாமல் சிம்பிளாக முடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். நம்ம இதை வந்து சிங்கிள் இன்புட் ஃபஸ்ட்டு இதை ஒரு நாட் கேட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் கூட நம்ம ஆண்ட் கேட்டில் கொடுக்கலாம், தப்பு இல்லை. கொடுத்தா நம்மளுக்கு சில சமயங்களில் என்ன ஆகுனா நம்ம ஏதாவது மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த காம்ப்ளிகேஷனை குறைக்கிறதுக்காக இந்த எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் எல்லாத்தையுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் சர்க்கியூட்டில்.
இங்கே நார்மல் வேரியபிள் எக்ஸ்டர்னல் இன்புட் நார்மலாக இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் எல்லா வேரியபிளுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம சர்க்யூட் வரையணும். ஓகே, இதுதான் ஒரு AND or NOT யூஸ் பண்ணி வர ஒரு லாஜிக் சர்க்யூட்டை NAND கேட்டில் கன்வெர்ட் பண்ணுற மெத்தட். இந்த ப்ராசஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட்டுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.